தொடர்ந்து இணைப்பில் செய்தியாளர் ராஜேஷ் இருக்கிறார். ராஜேஷ், தொண்டர்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து சொல்லலாம். தற்போது விஜயகாந்த் அவர்களுடைய உடலானது கோயம்பேடு பேருந்து நிலையத்தை கடந்து இன்னும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அவரது கட்சி அலுவலகத்தில் கொண்டு சென்று வைக்கப்பட இருக்கிறது. வழிநெடுக்க தேமுதிக தொண்டர்கள், பொதுமக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிக தொண்டர்கள் மட்டுமில்லாமல் மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் பலரும் கூட, திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் கூட சாலையிலே வரக்கூடிய வழிகளிலே அவர்கள் கண்ணீரோடு அவர்களுடைய உடலை தொட்டு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. நாம் தொடர்ந்து இந்த சாலி கிராமத்திலிருந்து அவரது வாகனத்து பின்னாலே வந்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக அவரது உடலானது தொடர்ந்து வந்து, அதாவது 2 கிலோமீட்டர் தூரத்தை 2 மணி நேரமாக கடந்து வரக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கின்றது. அந்த அளவிற்கு மக்கள் அலைகடலென திரண்டிருக்கின்றார்கள். செல்லும் இடமெல்லாம் அவரது உடல் வரக்கூடிய அந்த வழிநெடுக்கவும் பல்வேறு அலுவலகங்களில் பணியாற்றக்கூடியவர்கள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், பேருந்து பிடிப்பதற்காக செல்லக்கூடியவர்கள் என்று பலரும் தொடர்ந்து இந்த விஜயகாந்த் அவர்களுடைய உடலை பார்க்க வேண்டும், அவரது உடலை கடைசியாக ஒரே ஒரு முறை நாங்கள் பார்த்து விட வேண்டும், எவ்வளவு நல்லவர் அவர், திரை உலகிலே மிகவும் வல்லவராக இருந்தார். அதே போல எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்து ஒரு கொடை வள்ளல் என்று சொன்னால் விஜயகாந்த் அவர்கள் தான். அந்த அளவிற்கு அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதராக இருந்தார். நடிகர் என்பதை தாண்டி, ஒரு அரசியல் தலைவர் என்பதை தாண்டி ஒரு மனிதநேயம் மிக்கவராக திகழ்ந்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இவ்வளவு சீக்கிரம் இறந்துவிட வேண்டுமா, கடவுளுக்கு கண்ணில்லையா என்றெல்லாம் பொதுமக்கள் கதறி அழுது துடித்து வருகிறார்கள். வழியிலே நாம் பார்க்கும்போது அவர்கள் வீட்டிலே ஒருவர் இறந்துவிட்டால் எந்த அளவிற்கு கதறி துடிப்பார்களோ அதே போல அவர்கள் கதறி துடிப்பதை பார்க்க முடிகின்றது. மற்றவர்கள் அழுவதை பார்த்து உடனிருப்பவர்களும் சேர்ந்து அழுகின்றார்கள். இப்படி இந்த சாலை முழுவதுமே கண்ணீர் வெள்ளத்தில் விழுந்தபடி விஜயகாந்த் அவர்களுடைய உடலானது கொண்டு வரப்படுகின்றது. தற்போது கோயம்பேடு பேருந்து நிலையத்தை அவரது உடல் அடைந்திருக்கின்றது. இன்னும் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் தேமுதிக தலைமை அலுவலகம் இருக்கின்றது. அந்த அலுவலகத்தில் தான் கொண்டு வந்து பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கின்றது. நாளை மாலை 4:45 மணி அளவிலே விஜயகாந்த் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தேமுதிக தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய அந்த கோயம்பேடு அலுவலகத்திலேயே அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரையிலே வெறும் ஒரு நடிகர் என்றல்லாமல் இந்த நாட்டிற்கு ஒரு சிறந்த குடிமகனாக திகழ்ந்தவர், தமிழ்நாட்டிற்கு ஒரு மிக சிறந்த அற்புதமான ஒரு மனிதராக திகழ்ந்தவர் என்பதுதான் மாற்று கட்சியில இருக்கக்கூடியவர்களும் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்குது. அது திமுகவாக இருந்தாலும், அதிமுகவாக இருந்தாலும், காங்கிரஸாக இருந்தாலும், பாமகவாக இருந்தாலும் அனைத்து கட்சியினரும் அவர் மிக சிறந்த மனிதர். விஜயகாந்த் என்று சொன்னாலே அவர் மிக சிறந்த மனிதர், மனிதநேயர், பண்பாளர், சிறந்தவர், அவர் கொடை வள்ளல் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவிற்கு அவர் மிக சிறந்த மனிதராக இருந்தார். திரையிலே பலரும் சம்பாதித்து அதனை செலவு செய்யாமல் ஒரு சிலர் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரையிலே தொடர்ச்சியாக அதை திரைப்படங்களுக்கு செலவு செய்வது, ஏழை மக்களுக்கு செலவு செய்வது, இப்படி தான் சம்பாதித்த பணத்தை பெரும் பகுதியை தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் அவர் செலவிட்டார் என்பதுதான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அவருடைய கல்லூரியாக இருக்கட்டும், மண்டபமாக இருக்கட்டும், அவரது வீட்டு மனையாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை அவர் தியாகம் செய்திருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார்கள். விஜயகாந்த் என்று சொன்னாலே தியாகம், விஜயகாந்த் என்று சொன்னாலே கொடை வள்ளல் என்றெல்லாம் குறிப்பிடுகிறார்கள். அவர் மனித வடிவிலே இருந்த ஒரு கருணை உள்ளமாக இருந்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.